இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீயும் என்ன சந்தேகப்படுறியாடா? நான் என் கண்மணிக்கு துரோகம் பண்ணுவேனாடா? என்னால என் கண்மணியை மறக்க முடியல மாறா. அவளை நினைச்சுதானே நான் தினமும் குடிச்சிட்டு இருந்தேன். நான் எப்பறம் இன்னொரு பொண்ணு கூட எனக்கு எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியலடா. நான் சத்தியமா இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல மாறா. போதையிலும் 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 ஐயோ என் கண்மணின்னு நினைச்சு எனக்கே தெரியாம அழாத. இத்தனை நாள் தப்பா இருந்தனா இப்பவாது திருந்தி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னென்னமோ நடந்துருச்சுடா. எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு மாறா. செத்துடலான்னு தோணுதுடா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அதான் நாங்களா இருக்கோம்ல, பொறுமையா இரு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எங்க இவர் ஆளே காணோம்? எங்க போயிருப்பாரு? என்னங்க அதுக்குள்ள எங்க போனாரு தெரியலையே. ஏய் என்னங்க எங்கெல்லாம் உங்களை தேடுறது? என்ன வாசலே நின்னுட்டு இருக்கீங்க? நான் கூப்பிட்டு இருக்கேன்ல, உள்ள வாங்க வாங்க. வாங்கன்ற ஏன் வர மாட்டீங்க? வாங்க. ராகவன் இந்த தப்பு பண்ணிருப்பானா? ராகவங்க இந்த வாசு இருக்கால, அவன் வந்திருந்தான். அவன்கிட்ட தான் இவன் பேசிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் தான் இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பான். இது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு. இந்த சூர்யா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இருக்கான். குழந்தை கடத்தப்பட்டதுக்கு பின்னாடியும் ராகவனுக்கு இப்படி ஆனதுக்கு பின்னாடியும் கண்டிப்பா சூர்யா இருக்கான்.